ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி பர்ஃபெக்டான ஒரு ரோல் கேக் ரெசிபி தான். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி நான் இந்த ரோல் கேக்கை செய்கிறதுக்கு நான் 4 முட்டை தான் எடுத்துக்கொண்டேன். அந்த 4 முட்டையிலிருந்தும் அதில் எக் யோக்கை வேறே எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், நான் 4 எக் யோக் எடுத்ததில் ஒன்று உடஞ்சிருச்சு. ஸோ அது பரவாயில்ல, எப்படியுமே நாங்கள் பீட் பண்ணத்தானே போகிறோம். அதோடு இதுக்கு பட்டரும் மெட் பண்ணணும். 4 எக் யோக்கு நான் இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவையானவங்க அதுலேயும் போய்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா இந்த பட்டர் அந்த எக் யோக்கோட மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இதை நார்மலாக ஒரு ஹேண்ட் விஸ்கை வச்சு தான் பீட் பண்ணி கொண்டேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் பீட் பண்ணி கொள்ளையிலும். எனி டைம் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சு. ஆனால் நான் இந்த லேயரை மட்டும் நான் ஹேண்ட் விஸ்கை வச்சே தான் பீட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். பாருங்கள், பீட்டாக இப்படி ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரணும். இது இப்போ நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் ஒன்றுக்கு வந்ததுக்கு பிறகு நான் இதில் மில்க் ஆட் பண்ணி கொண்டேன். இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட அன்றைக்கு ஃப்ரெஷ் மில்க்ன்ற இருக்கல. ஸோ அதனால் நார்மலாக வீட்டில் இருக்கிற மில்க் பவுடரை வச்சு தான் நான் அந்த மில்கை கரைச்சி எடுத்துக்கொண்டேன். அதை தான் இந்த பெட்டருக்கும் நான் ஆட் பண்ணினேன். மில்கையும் ஆட் பண்ணினதுக்கு போகிறோம். இது இன்னும் நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ண இது இன்னும் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும். முட்டை, பால், அதோட பட்டர் எல்லாம் சேர்த்து நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக பீட் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம். இந்த டைமில் நான் மாவு தான் ஆட் பண்ணினேன். மாவு நான் செல்கிற அளவுக்கு 2 தைனம் போட்டு தான் நான் பீட் பண்ணினேன். மாவை ஒரு காலை போடவும் இல்லை. ஒரு காலை போட்டால் அவ்வளோ நல்ல இல்லை, அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வராது. ஸோ அதனால தான் 2 தைனம் போட்டு இந்த பெட்டரை நான் செஞ்செடுத்தேன். மாவையும் போட்டு நல்லா பீட் பண்ணினதுக்கு பிறகு பாருங்கள், ஸ்பெட்யூலாவால் இப்படி போடுற நேரம் ஒரு ரிப்பன் மாதிரி புலோனம். அப்போ தான் இதில் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். இப்படித்தான் இது புலோனம் ரிப்பன் மாதிரி. இப்போ இந்த பெட்டர் ரெடி ஆகிட்டு இதுக்கு நான் வெனிலா எசன்ஸு மெட் பண்ணினேன். வெனிலா எசன்ஸை மெட் பண்ணினதுக்கு போகிறோம். சின்ன ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இதை ஒரு சைடில் வைக்கணும். இப்போ நான் எடுத்த 4 முட்டையுடைய வெள்ளை கரு தான் இது. இப்போ இதை நல்லா எலக்ட்ரிக் பீட்டரால் நான் நல்லா நுர வர காட்டி பீட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ பாருங்கள், அந்த வெள்ளை முட்டை கரு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்படி தான் வரணும். இந்த டைமில் நான் பவுடர் சுகரையும் போட்டு அதையும் மறுவா நல்லா ஸ்டிஃப் பீக் வர காட்டியும் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் எடுத்த மெஷர்மெண்ட் படிக்கு பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் இதுக்கு பீட் பண்ணணும். ஒரு காலை போட்டு பீட் பண்ணப்படாது. இப்போ நான் எடுத்த சுகர் எல்லாத்தையும் போட்டு பீட் பண்ணிட்டேன். இப்படி தான் நல்ல ஃபோமாக வரணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். இந்த அளவு நல்ல க்ரீம் மாதிரி பீட் ஆகி வந்ததுக்கு போகிறோம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவரையும் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டுக்கு பீட் பண்ணி வச்ச அந்த எக் யோக்டு மிக்ஸ் தான் இது. பாருங்கள், இப்படி நான் ஸ்பெட்யூலாவால் எடுத்து போடுற நேரம் கட் பண்ணி போடுற மாதிரி தான் இந்த பெட்டர் வரணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். கட் பண்ணி போடுற மாதிரி தான். இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து அந்த எக் யோக் பெட்டரில் போட்டு கொஞ்சம் நாங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும்.
பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம். இந்த பெட்டரை வந்து நான் வந்து இப்படி நான் முட்டையோட வெள்ளைக்கரு அடித்து வச்சோம் தானே, அதில் எல்லாத்தையும் ஊற்றி இதை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த டைமில் வந்து நாங்கள் பீட்டரால் பீட் பண்ணப்படாது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நாங்கள் மிக்ஸ் பண்ணுற நேரமும் அவசரமாக மிக்ஸ் பண்ணவும் படாது. அப்போ வந்து அந்த முட்டையோட ஸ்டிஃப் பீக் பெய்த்துரும். ஸோ அதனால் ஸ்லோவாக தான் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ வந்து இந்த கேக் பேட்டரை வந்து ஆயில் பேப்பர் போட்டு ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணின அவனில் ஒரு 30 நிமிஷம் மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கேக் பேட்டரை ஊற்றி எடுக்கிற நேரமும் ஈவனாக தான் ஊற்றணும். இல்லாட்டிக்கு வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் தடிப்பமாகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் மெல்லிசாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஈவனாகவே ஊற்றி எடுத்துக்கோங்க. அதோடு வந்து இந்த கேக் பேட்டர் எல்லாம் ஊற்றினத்துக்கு போகிறோம் கொஞ்சம் இந்த ட்ரேயை வந்து டெப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது இல்லாமல் போகும். பாருங்கள், பேக்காவி வந்ததுக்கு பிறகு இப்படித்தான் கேக் இருந்துச்சு. மிச்சம் மேலே வந்து கலர் வராமல் ஓரளவு அழகாக பேக்காவி வந்திருக்கு. இதை பிடிச்சி பார்க்குற நேரமும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, பஞ்சு மாதிரி இருந்துச்சு. இந்த கேக் வந்து பேக்காவி வந்ததுக்கு போகிறோம். இப்போ இந்த கேக்கை வந்து நல்லா ஆற விடணும். அப்படியே உங்களுக்கு இந்த கேக் வெந்துட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கால் சரி குத்தி பார்த்துக்கொள்ளையிலும். கேக்கை நல்லா ஆற விட்டுட்டு நான் இதுக்கு தேவையான ஐசிங்கை தான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு ஐசிங் சுகரும் இதுக்கு தேவையான பட்டரும் வெனிலா எசன்ஸும் கொஞ்சம் ஊற்றி இதை வந்து நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வர காட்டியும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டேன். ஸ்பெட்யூலாவாலே தான் நான் அன்றைக்கி இது மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு வந்து இதை பீட்டராலையும் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளிடும். நான் இன்றைக்கி இந்த ரோல் கேக்கை வெனிலா ஃப்ளேவர் ரோல் கேக்காகவும் வித் சாக்லேட் ஐசிங் வச்சு தான் வந்து இந்த ரோல் கேக்கை செஞ்சு எடுத்துக்கொண்டேன். இப்போ ஐசிங் சுகர், பட்டர், வெனிலா எசன்ஸ் இது மூணும் நல்ல ஒரு க்ரீமாக வர காட்டியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள், நல்ல க்ரீமாக வந்திருக்குது. இந்த டைமில் தான் நான் கொக்கோ பவுடரும் மெட் பண்ணினேன். கொக்கோ பவுடரையும் மெட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வாரத்துக்கு. இந்த பட்டர் ஐசிங்க்கு நான் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்தேன், அதுதான் மில்க். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் மில்க்கும் இதுக்கு எட் பண்ணிக்கொள்ளையிலும். நான் அன்றைக்கி வந்து மில்க் பவுடர் தான் கரைச்சி எட் பண்ணினேன். இப்போ அந்த மில்க்கையும் வந்து இதில் ஊற்றினத்துக்கு போகிறோம். இதெல்லாம் நல்ல ஒரு க்ரீமாக வர காட்டியும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இந்த பட்டர் க்ரீம் வந்து நல்லா க்ரீமாக வரணும். பட்டர் ஐசிங்க்கு மில்க் ஆட் பண்ணுற நேரம் அந்த பட்டர் ஐசிங் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு வந்து மில்க் மெய்டும் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும், அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சமாக இன்றைக்கி இந்த பட்டர் ஐசிங்க்கு மில்க் ஆட் பண்ணினேன். இப்போ இந்த பட்டர் க்ரீம் ரெடி ஆகிட்டு பாருங்கள், இப்படி தான் நீக்கணும். இந்த டைமில் கேக்கும் நல்லா ஆறி இருந்துச்சு. இப்போ வந்து நான் இந்த பட்டர் ஐசிங்கை ஈவனாக இதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். ஸ்ப்ரெட் பண்ணுற நேரம் வந்து பட்டர் ஐசிங்கை மிச்சம் கூடவும் போடப்படாது. அப்படி கூட போட்டால் வந்து இது வந்து ரோல் பண்ணி எடுக்கிற நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இப்படியே கொஞ்சம் இதுக்கு கூட எட் பண்ணின மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து ரோல் பண்ணி எடுக்கிற நேரம் எனக்கு அந்த ஐசிங் கொஞ்சம் வெளியாகின மாதிரி இருந்துச்சு. நீங்கள் செய்கிற நேரம் இந்த பட்டர் ஐசிங் எட் பண்ணுற நேரமும் கொஞ்சம் குறைவாகவே எட் பண்ணிக்கோங்க. இப்போ ஐசிங்கை எட் பண்ணினதுக்கு போகிறோம். இப்படி நான் ஒரு பட்டர் ஷீட்லேயே வச்சு அந்த கேக்கை நல்லா டைட் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். டைட்டாக ரோல் பண்ணி எடுத்தால் தான் வந்து எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வந்து
கட் பண்ணி எடுக்கிற நேரமும் நல்லா ரோலாகி வந்திக்கும். நல்லா டைட்டாகி இந்த பட்டர் கேக்கை வந்து ரோல் பண்ணி எடுக்காட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு பிறகு கட் பண்ணுற நேரம் அந்த ஷேப் வராது. ஸோ அதனால் கொஞ்சம் டைட்டாகவே தான் வந்து இதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இப்படி நல்லா ரோல் பண்ணி நாங்கள் ஒரு 1/2 hour மாதிரி இந்த கேக்கை வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் இந்த கேக் வந்து நாங்கள் எடுத்து கட் பண்ணுற நேரமும் பர்ஃபெக்டாக கட்டாகி வரும். பாருங்கள், எனக்கு 1/2 hourக்கு பிறகு கேக் அழகாக கட்டாகி வந்து இருந்துச்சு. நான் போட்ட ஐசிங் அன்றைக்கு கூட சுற்றி தான் எனக்கு கொஞ்சம் இப்படி இருந்துச்சு. ஆனாலும் டேஸ்ட் வைஸில் போனாலும் கடையில் வாங்குகிற ரோல் கேக்கை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் மிச்சமே விலை கொடுத்து வாங்காமல் எங்களுக்கு வீட்லேயே ஈஸியாக இப்படி ஒரு ரோல் கேக்கை டீ டைம் ஸ்நாக்ஸாக எங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளவும் மேலும். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோண்டோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்.